ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் டெலிகசி. இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டியான பருப்பு உப்புட்டு பார்க்க போகிறோம். இது எங்கள் அம்மாவோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு. ஸோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் மைதா, உப்பு, சோடா மாவு, எண்ணெய், உள்ள பூரணத்துக்கு துவரம் பருப்பு, வெல்லம், அது கூட எண்ணெய், மஞ்சத்தூள், ஏலக்காய் தூள். சில பேர் கடலைப்பருப்பு வச்சு பண்ணுவாங்க, பட் எங்கள் வீட்டில் துவரம் பருப்பு வச்சு தான் பண்ணுவோம். வாங்க நம்ம ரெசிபிக்கு போகலாம். இப்போ மைதா ஒரு அகலமான ஒரு பெரிய பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் உப்பு, சோடா மாவு போட்டுடுறோம். அதோடு கூட எண்ணெயை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் காய்ச்சி ஊற்றணும். அது சூடாக இருக்கும். ஸோ ஸ்பூனில் வச்சு கலங்க. அதுக்கப்புறம் மெதுவாக பச்சை தண்ணி, நம்ம ரெகுலர் வாட்டர் தாங்க, போட்டு கொஞ்சம் இலக்கமாக பிசையணும். நம்ம சப்பாத்தி பிசைகிற மாதிரி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொலான்னு இருக்கணும். அப்போ தான் ஒப்பட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சிட்டாங்க. இது ஒரு ஃபியூ ஹவர்ஸ் விட்டுறணும். 2 hours later. மாவு நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ துவரப்பருப்பு எடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு அகலாக நம்ம வேக வச்சு எடுக்கிறோம். கண்டிப்பாக குக்கர் வேண்டாங்க. சும்மா ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை இட்லி பாத்திரத்துலேயோ தண்ணி கொதிக்க வச்சு அதில் நம்ம துவரப்பருப்பு போட்டாவே போதும். நம்ம ரொம்ப குழவா வேக வச்சிட்டோன்னா அதில் வெல்லம் சரியாக சேராதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வெந்த பருப்பு எடுத்து மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சிட்றோம். பாருங்கள், எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். என்னடா ட்ரையாக இருக்குது, எப்படி உருட்டுவோன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதோடு கூட நம்ம வெல்லம் போடும்போது நேச்சுரலி அது நல்லா கொல்லான்னு வந்துடும். பாருங்கள், இந்த வெல்லத்தையும் அதே மாதிரி மிக்சியில் போட்டு அடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து அதே மாதிரி ஒரு தரம் மிக்சியில் போடலாம். பாருங்கள், நல்லா ஒரு பதமாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுடுறோம். கூட இந்த ஏலக்காய் பொடி இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம கை சூடுலேயே அது நல்லா இலகி வந்துடும். இதையும் செஞ்சு வச்சிட்டோம். இந்த மாவும் 2 hours ஆச்சு நம்ம பிசைஞ்சு வச்சு. இப்போ பாருங்கள், அடுத்த ஒப்பட்டு செய்கிறது எப்படின்னு நம்ம செஞ்சு பார்த்துடலாம். இந்த மைதா மாவை நல்லா பால்ஸாக உருட்டி வச்சுருக்கோம். கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அதே மாதிரி இந்த பூரணம் இருக்குது இல்லைங்களா, அதையும் இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி வச்சுருக்கோம். இப்போ ஒரு வாழை இலையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதில் இந்த பால்ஸை ஃபஸ்ட்டு வச்சுட்டு பாருங்கள், கையிலேயே நல்லா தட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பூரணத்தை உள்ளே வச்சு எல்லா சைடும் நல்லா க்ளோஸ் பண்ணுறாங்க. பார்த்திங்களா, வெளியே பூரணம் வரக்கூடாது, அந்தளவு க்ளோஸ் பண்ணிவிட்டு அது கையில் லைட்டாக உருட்டிட்டு ரொம்ப சாஃப்டாக தட்டுறாங்க. அவ்வளோ தாங்க. நம்ம சப்பாத்தி கட்டெல்லாம் வச்செல்லாம் தேய்க்கக்கூடாது, ஜஸ்ட்டு கையிலேயே பண்ணிடலாம். நல்ல இலகன மாவுங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக தட்ட முடியும். நம்ம தோசை கல்லில் போட்டு இதை சுட்டு எடுக்க வேண்டியது தாங்க. கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் தான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் டக்குன்னு செஞ்சிடலாம். இது 2 பேர் இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒருத்தர் இந்த மாதிரி எண்ணெய் தொட்டு தட்டி போடவும், ஒருத்தர் இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுக்கவும் செஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 பேர் இருந்தால் பெட்டர். ரொம்ப வேகணும், ரொம்ப செவக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபியூ டைம்ஸ் திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம். இதில் ஒன்று கவனம் என்ன வேணும்னா, சூடாக செஞ்சுட்டு ஒன்று மேலே ஒன்று சப்பாத்தி அடுக்கிற மாதிரி அடுக்கக்கூடாது. அப்படியே அடுக்கிட்டிங்கன்னா அந்த பூரணம் ஒட்டிட்டு ரொம்ப உதிரியாக போயிடும். ஸோ இந்த மாதிரி ஆறுற வரைக்கும் இந்த மாதிரி தட்டில் பரவலாக வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒன்று மேலே ஒன்று வைக்கணும். இன்னொரு ஒப்பட்டு தட்டி காமிக்கிறாங்க பாருங்கள். வாழை இலையில் தாராளமாக எண்ணெய் தடவிக்கிறோம். இந்த மைதா உருண்டையை வச்சுட்டு நல்லா கையில் எண்ணெய் தடவிட்டு மெல்லிசாக அதை தட்டுறோம். உள்ள பூரணம் வச்சுட்டு அதை நல்லா ஆல் சைட்ஸ் க்ளோஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் முன்னாடியே செஞ்சு கூட ஒரு தட்டில் அடுக்கி வச்சுக்கலாம். அப்பன்றப்ப எடுத்து நல்லா தட்டிட்டு சூடான தோசைக்கல்லில் போடுறோம். சுற்றி எண்ணெய் விட்டு 2 சைடும் வெந்த பின்னாடி எடுத்து வைக்கிறோம். சூப்பர் டேஸ்டியான ஒப்பட் ரெடி. நாங்கள் உகாதிக்கு ஒப்பட்டும் பருப்பு வடையும் செஞ்சோம். இது உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. பபாய்.